ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே அவசியமான ஆரோக்கியமாக இருக்கணும்னா கண்டிப்பாக அடிக்கடி இதெல்லாம் செஞ்சு சாப்பிடணும். அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பாகற்காய் வறுவல் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப அவசியங்க குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாக நம்ம என்ன தான் குழந்தைங்களுக்கு பார்த்து கொடுத்தாலும் இந்த குடற்புழு பிரச்சனை அவங்களுக்கு இருக்க தான் செய்யுமே. ஸோ அந்த பிரச்சனை இருக்கிறவங்கலாம் பாகற்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். பாகற்காய் பொதுவாக குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க. இன்னும் கொஞ்சம் கொடுங்கம்மான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? முதல்ல பாகற்காயை இந்த மாதிரி ரொம்ப மெல்லியதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2-3 டைம் கழுவி எடுத்துக்கோங்க. கழுகுறப்ப அதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமேட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்ல கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா எடுக்கும் இந்த ஃப்ரை. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடான பிறகு பாகற்காயை அதில் சேர்த்துக்கோங்க. தண்ணியே இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. முழுக்க இந்த பாகற்காயை நம்ம எண்ணெயிலேயே வதக்கி எடுக்க போகிறோம். முதல்ல பாகற்காய் பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியும். நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். பாகற்காயில் இந்த பிஞ்சு பாகற்காய் வாங்கிக்கோங்க. பெரிய சைஸ் பாகற்காய் குழந்தைங்க அந்த அளவுக்கு விருப்பமாக சாப்பிட மாட்டாங்க. சின்னதாக பொடி பாகற்காய் இருக்கும் பாருங்கள், அந்த பாகற்காயை வாங்கி நல்லா கட் பண்ணி கழுவிட்டு தண்ணி இல்லாத இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. முதல்ல நிறைய இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். எண்ணெயில் வதக்க சுருங்கிடும். இப்போ பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கு நல்லாவே சுருங்கி வந்திருக்கு, வதங்கி வந்திருக்கு. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. கண்டிப்பாக கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டால் தான் அதில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை தெரியாது. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே தாங்க வதங்கணும். அந்த கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெயினுடைய பிசுபிசுப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த பாகற்காய் ரொம்ப ருசியாக இருக்கும். குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம இதே மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கிறோம். இதில் துளி அளவு தண்ணி கூட சேர்க்கவே கூடாது. இப்படி வதக்கிக்கிட்டே இருங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், அதில் எண்ணெய் பிசுபிசுப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா பார்த்திங்கன்னா இப்போ குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூளோடு நல்லா சேர்ந்து வதக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ அடிக்கடி இதே மாதிரி நடுவில் வதக்கிக்கிங்க. இப்போ முழுக்க ஸ்டவ் சிம்மில் தான் நீங்கள் வச்சுக்கணும். தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10-15 நிமிஷம் கூட மூடி போட்டு அப்படியே வச்சுக்கிங்க. நடுவில் எடுத்து கிளறி விடுங்க. இப்படி கிளறி விட ஆட்டோமேட்டிக்காக பாகற்காயினுடைய அந்த பசுமை நிறம் மாறி நல்ல முறுன்னு ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகுங்க. நீங்கள் வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா நல்ல முறுன்னு இருக்கும். லைட்டாக கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வரப்போ பாகற்காய் ரெடி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது ஃபுல்லாக நல்லா முறுமுறுப்பாக ஆகிட்டுருக்கும். ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் மாறி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வரணும். எல்லா பாகற்காயும் இந்த மாதிரி நல்ல முறுன்னு வரணும். கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த பாகற்காயினுடைய பிசுபிசுப்பு தன்மை இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறப்ப ரெடி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாகற்காய் முழுக்க ரெடி ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் முதல்ல போட்டு வதக்கிறப்ப கடாய் ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கடாயினுடைய அடியில் ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க ஆகும். 1/2 கிலோ பாகற்காய் எடுத்து நீங்கள் வதக்குனிங்கன்னா ஒரு சின்ன கிண்ணம் அளவுக்கு தான் வருமே. செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க. குடற்புழு பிரச்சனையிலேருந்து உங்கள் குழந்தைங்கள மீட்டெடுங்க. பாய்.